ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கிறதுக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற இந்த புக்கில் இருந்து தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னால் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது போர்ச்சுகீசிய மொழி. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஓகேவா? நம்ம வந்து போர்ச்சுகீசிய மொழி. ஓகேவா? போர்ச்சுகீசிய மொழி எத்தனை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து எந்த அடிப்படையில்? அவுட் சோர்ஸ். சரியா? என்ன அடிப்படையில்? அவுட் சோர்ஸோட அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? எந்த அடிப்படையில்? அவுட் சோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. அது எந்த புக்கு? இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வாங்க பார்க்கலாம். அதாவது போர்ச்சுகீசியமும் பார்க்க போகிறோம், தெலுங்கு சொற்களும் பார்க்க போகிறோம். சரியா? இந்த ரெண்டு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்து இருக்கும். போர்ச்சுகீசிய மொழி, தெலுங்கு மொழி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. வந்து இந்த ஆத்தர் யார்? ஆக்கி பரந்தாமனார். இவர் தான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். சரியா? இப்போ பாருங்கள், போர்ச்சுகீசிய சொற்கள். அப்போ போர்ச்சுகீசிய சொற்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த புக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த புக்குலேயே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாத இன்னும் வருமா, நம்ம இன்னும் நிறையா படிக்கணுமா அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் படிச்சிருங்க. சரியா? ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் படிச்சிருங்க. ஸ்கூல் புக்கில் இல்லாதது இதில் இருக்கிறதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ பாருங்கள், போர்ச்சுகீசிய சொற்கள், தெலுங்கு சொற்கள், இது ரெண்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், போர்ச்சுகீசிய சொற்கள் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, நம்ம இது மட்டும் இல்லாத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இங்கே கொடுத்துருப்போம். ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து டாபிக்குள்ளே போகலாமா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசிய சொற்கள் வந்து பார்க்கலாம். பாருங்கள், போர்ச்சுகீசிய சொற்கள் என்னது? அலமாரி. அலமாரி அப்படின்னா தமிழில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ வீட்டில் வந்து அலமாரி ஓப்பன் பண்ணு. அப்போ அலமாரின்றது என்னது? ஒரு பொருள் வந்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் அலமாரின்னு சொல்லுவாங்க. அப்போ பொருட்குவை அப்படின்னு அர்த்தம். சரியா? பொருள்கள் குவித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் பேர் தான் பொருட்குவைன்னு சொல்லுவாங்க. அப்போ அலமாரி அப்படின்னா என்னது? பொருட்குவை. இதுதான் சரியான தமிழ் வேர்டு. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அலமாரி அப்படின்னா பொருட்குவை. கிராம்பு. கிராம்புனா லவங்கம்னு சொல்லுவாங்களா? ஓகேவா? கிராம்பு அப்படின்னா லவங்கம். அடுத்தது சாவி. சாவினா திறவுகோல். இது உங்களுக்கே தெரியும். சாவினா என்ன அர்த்தம்? திறவுகோல் அப்படின்னு வரும். இது நீங்களே படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஜன்னல். ஜன்னல் அப்படின்னா தமிழில் கரெக்டாக நீங்கள் எந்த வேர்டை ஃபாலோ பண்ணணுன்னா, காலதர் அப்படின்ற வேர்டையும் ஃபாலோ பண்ணணும். இது ஆப்ஷனில் இல்லாத பட்சத்தில் சாளரம் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். அப்போ இது ரொம்ப 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 முக்கியம். சரியா? அப்போ ஜன்னல் அப்படின்னா காலதர் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், சாளரம் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். இப்போ காலதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காற்று வரும் வழி. ஓகேவா? காலதர்னா என்ன அர்த்தம்? பொருள் காற்று வரும் அந்த வழிக்கு பேர் தான் என்னது? காலதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ கிராம்பு அப்படின்னா லவங்கம், சாவி அப்படின்னா திறவுகோல், ஜன்னல் அப்படின்னா காலதர், அப்படி இல்லைன்னா சாளரம். காலதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று வரக்கூடிய வழி. சரியா? அடுத்தது பரங்கிக்காய். பரங்கிக்காய்னா என்னது? பூசணிக்காய் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரங்கிக்காய். ஓகேவா? அப்போ பரங்கிக்காய் அப்படின்னா பூசணிக்காய். அடுத்து பாருங்கள், பாதிரி. பாதிரி அப்படின்னா கிறிஸ்துவ சமய தொண்டர்களை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாதிரியார் அப்படிம்பாங்க. ஓகேவா? பாதிரியார்னா யார்? கிறிஸ்துவ சமய தொண்டர்களை தான் பாதிரியார் அப்படிம்பாங்க. அப்போ பாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ சமய தொண்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. என்னது? இந்த போர்ச்சுகீசிய மொழிகள். இது இல்லாமல் என்ன இருக்கா அப்படின்னா, நீங்கள் இந்த வேர்டை வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? அதாவது ஜன்னல் அப்படின்றத வந்து இது வந்து தமிழ் வேர்டில் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஆனால் ரொம்ப நல்ல தமிழ் வேர்டுனா என்னது? சாளரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை காலதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரிஜினலாக போர்ச்சுகீசிய மொழியில் எப்படி இருந்திருக்குன்னா இப்படி தான் இருந்திருக்கு. JANELA, ஜன்னலா அந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேசா. ஓகேவா? மேசானா என்னது? மேசை, பலகை, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அது பேர் தான் மேசா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய மொழி. அலமாரின்றதே பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு, ஆர்மரியோ அப்படின்னு இருந்திருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஆர்மரியோ அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ அதை பாருங்கள், இந்த இடத்துல பொருட்குவைன்னு தமிழில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதையும் சொல்கிறது. எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒரு கொஞ்சம் வேடையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், சாவி. அதான் சாவின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம தமிழில் என்ன சொல்லணும்? திறவுகோல் அப்படின்னு சொல்லணும்.
ஓகேவா. அடுத்து பாருங்கள் சப்பாட்டோஸ். சப்பாட்டோஸ் அப்படிங்கிறாங்களா, இது பாருங்கள் சப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழியில் வந்து எழுதியிருப்போம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் காலனின்னு அர்த்தம். ஓகேவா. செப்பல் அப்படின்ட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. அந்த செப்பல் எவ்வளவு, இந்த செப்பல் எவ்வளவு அப்படின்ட்டு இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறுவறது தான். ஓகேவா. நீங்களே கூட பேசியிருப்பீங்க இந்த மாதிரி, அந்த செப்பல் எவ்வளோ, என்ன ரேட்டு, இந்த செப்பல் என்ன ரேட்டு அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மறுவுது. அப்போ காலனின்னு அர்த்தம். ஓகேவா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. சப்பாட்டோஸ் அப்படின்னா காலனி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் கமீஸா. ஓகேவா. கமீஸா அப்படின்னா சட்டை. ஆனால் தமிழ் என்ன சொல்லணும், மேலாடைன்னு சொல்லணும். அப்போ தமிழ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இது என்ன வேர்டுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா. திடீர்னு வச்சுருவாங்க ஒரு 4 வேர்டை கொடுத்து இதில் எதிராக வந்து போர்ச்சுகீசிய மொழி இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா மாட்டிக்கூடாது. அதுக்காக தான் அந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல. இதுவும் வந்து என்னது, போர்ச்சுகீசி லாங்குவேஜ் தான். சப்பாட்டோஸ் அப்படின்னா சப்பாத்துன்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம். பட் ஆனால் நல்ல தமிழ் வேர்டு என்னது, காலனின்றதான் கரெக்டு. அதே மாதிரி சாவி அப்படின்னா அது வந்து போர்ச்சுகீசிய மொழி தான். போர்ச்சுகீசிய மொழியிலேருந்து தமிழில் அப்படியே எழுத ஆரம்பிச்சிட்டோம் சாவின்னு. பட் ஆனால் தமிழ் என்ன சொல்லணும், திறவுகோல் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள் பீப்பா அப்படின்ட்டு இருக்கா. பீப்பாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பீப்பாய் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையான அதோட வார்த்தை என்னது, உருளை வடிவ பாத்திரம். பீப்பாய் அப்படின்னா என்னது, உருளை வடிவ பாத்திரம். நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்ல, இதுதான் பீப்பா அப்படிம்பீங்களா, இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது தான். ஓகேவா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து கப்பலில் வந்து அந்த கப்பலுக்கு உண்டான எரிபொருள்கள் எல்லாத்தையும் நிரப்பி எடுத்துகிட்டு போவாங்களா, அது பேர் தானே பீப்பாயின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது. சரியா. அப்போ உருளை வடிவ பாத்திரம். பீப்பானா என்னது, உருளை வடிவ பாத்திரம். அடுத்து பாருங்கள் ஷாபு. அதை பாருங்கள் ஷாபு அப்படின்ட்டுருக்கா. இது ஒன்றும் கிடையாது, சாப்புவை தான் நம்ம சோப்புன்னு மாற்றி வச்சுருக்கோம். புரியுதா. தமிழில் என்ன மாற்றி வச்சுருக்கோம், சோப்புன்னு மாற்றி வச்சுருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஷாபு அப்படின்னா என்னது, சோப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அனானாஸ். ஓகேவா. அனானாஸ் தான் என்னது, அண்ணாச்சின்னு மாறுது. தமிழில் அண்ணாச்சி பழம் அப்படின்னு வந்துடுது. சரியா. அப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அதனால் இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா. அனானாஸ் அப்படின்னா என்னது, அண்ணாச்சி. அப்போ நம்ம தமிழ் மொழியில் எப்படி இருக்கணும், அண்ணாச்சி பழம். ஓகேவா. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் பண்டேஜா அப்படின்னு இருக்கா. பண்டேஜா அப்படின்னா தட்டுன்னு நம்ம வந்து சொல்கிறோம், தமிழில் வந்து எழுதுகிறோம். பட் ஆனால் இதை எப்படி எழுதணும்னா தட்டு இல்லை பாத்திரம் அப்படின்னு எழுதணும் தமிழில். சரியா. இதுதான் வந்து கரெக்டான வார்த்தை. அப்போ பேண்டேஜா அப்படின்னா தட்டு அல்லது பாத்திரம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். நான் இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியம் போர்ச்சுகீசியத்தில். ஜன்னலா அப்படின்னா ஜன்னல். அதாவது ஜன்னல் நம்ம எழுத்தொடியத்தில் எழுதுவோம். பட் ஆனால் ஒரிஜினலான தமிழில் எழுதணும் எப்படி எழுதணும், சாளரம். அப்படி இல்லைன்னா காலதர். காலதர்னு என்னது, காற்று வரும் வழி அப்படின்னு முன்ன தான் பார்த்தோம். அடுத்து மேசா. மேசான்றது மேஜை இல்லைனா பலகை. தமிழில் அந்த மாதிரி தான் எழுதுவோம். அடுத்து ஆர்மரியோ. ஆர்மரியோ தான் என்னது, அலமாரி. அலமாரினா என்ன அர்த்தம், பொருள் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, அலமாரி, பொருட்குவை. அடுத்து சாவி. சாவினா என்னது, திறவுகோல். அடுத்து சப்பாட்டோஸ், அதாவது சப்பாத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம காலனி அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு சப்பாத்தின்னு போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா. அப்போ கமீசா. கமீசானா சட்டை, நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம், மேலாடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பீப்பா. பீப்பானா பீப்பாய். பீப்பாய் என்னது, ஒரு உருளை வடிவ பாத்திரம். இதுதான் தமிழ் வேர்டு, இதுதான் கரெக்ட். ஓகேவா. அதை இம்பார்ட்டன்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஜபாயோ, அதாவது ஷாபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னது, தமிழில் சோப்புவோ வந்து பார்த்தீங்கன்னா மறுவிருச்சு. அடுத்து பாருங்கள் அனானாஸ். அனானாஸ்னா அண்ணாச்சி. ஆனால் தமிழில் என்ன சொல்லுவாங்க, அண்ணாச்சி பழம் அப்படிம்பாங்க. அடுத்து பேண்டேஜா. பேண்டேஜான்றது தட்டு. ஆனால் வந்து நம்ம என்ன சொல்லணும், தட்டு இல்லை பாத்திரம் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான தமிழ் வேர்டு. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியத்தில் இருக்கிறது. ஓகேவா. இப்போ இதை ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் தெலுங்கு மொழி சொற்கள். அப்போ தெலுங்கு மொழியில் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா. அப்போ தெலுங்கு மொழி சொற்கள் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. வாங்க நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டே பாருங்கள் ட்விஸ்ட்டாக இருக்கும். அப்பட்டம். அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாதது. ஓகேவா. அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாதது. இப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு வந்து பண்ணாமல் அவன் பாட்டுக்கு இருக்கான், இன்னொருத்தன் தப்பு பண்ணிடுறான். அவன் சொல்லுவான், ஏன்டா அப்பட்டமா என்னடா என் மேலே பழி தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அப்போ அப்பட்டம்னா கலப்பில்லாதது. இவன் அவன் கூட அந்த வழக்கில் எதுலையுமே ஆஜராகலை. ஓகேவா. அவன் கூட சேர்ந்து இவன் தப்பு பண்ணலை, அப்பட்டமாக இவன் மேலே பழி சுமத்துறீங்களடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்பட்டம்னா அப்போ அவன் வந்து எந்த ஒரு இதில் ஈடுபடலை, கலக்கலை, அவன் எந்த ஒரு இதுலையுமே கலந்துக்கலை. அப்போ பாருங்கள் கலப்பில்லாததுன்னு அர்த்தம். சரியா. அப்போ அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாதது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பாருங்கள் ஆஸ்தி. ஆஸ்தி அப்படின்னா நாம் என்ன படிச்சிருப்போம்னா சொத்து அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. ஆஸ்தி அப்படின்னா சொத்து அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் இருந்தாலும் பாருங்கள் ஆஸ்தி அப்படின்னா செல்வம் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எந்த புக்கில் இருக்குது, நம்ம
நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கு நம்ம ஆத்தர் ஆக்கி பரந்தாமனார் அவர்கள் வந்து இந்த இதை வந்து கொடுத்துருக்காரு. சரியா, இந்த மீனிங் கொடுத்துருக்காரு. ஸோ ஆஸ்தி அப்படின்னா செல்வம்ன்றது நமக்கு தெரியணும். அப்போ இதுவும் நம்மளுக்கு முக்கியம். அடுத்து பாருங்கள், ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டம்பம்னு அர்த்தம். இந்த டம்பமுக்கு நம்மளுக்கு பொருள் தெரியணும். என்னடா மொட்டைக்கட்டையாக டம்பம்னு கொடுத்துருக்கானே அப்படின்னு பார்க்கக்கூடாது. சரியா, அப்போ இந்த டம்பம் அப்படின்னா சவடாலா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. அதாவது டம்பம்னா ஆடம்பரம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க. ஆடம்பரம்னு சொல்லுவாங்க, இல்லைனா சவடால் சவடாயில். அவன் என்னடா ரொம்ப சவடாலாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இந்த டம்பமுக்கு 2 மீனிங் இருக்குது. என்னென்னது, ஆடம்பரம்னு சொல்லலாம், சவடால்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து டம்பம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க மொழிக்கு முதல் எழுத்தில் வரக்கூடிய எழுத்தில் இது இருக்காது. நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. கா ச த ப ந ம ஞா ஞா யா வா. இந்த சீரீஸ் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். அதுவும் இந்த காசதம சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 எழுத்தும் அப்படியே வந்துடும் முதல்ல. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து தான் வரும். இந்த ஞாவில் வந்து இந்த ஞாவில் வந்து ஒரு எழுத்து வரும். இந்த ஞாவில் 4 எழுத்து வரும். இந்த யாவில் வந்து பார்த்திங்கன்னா 6 எழுத்து வரும். வாவில் வந்து பார்த்திங்கன்னா 8 எழுத்து வரும். ஓகேவா, அப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து மொத்தமாக 247 எழுத்துக்கள் தமிழில் இருந்தாலும் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் 103 தான் வரும். ஓகேவா, இதெல்லாம் ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். சரியா, அப்போ நான் அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல டா வந்தாவே நிறைய பேருக்கு டவுட் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ இந்த டா வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல்லையே வராது. பட் ஆனால் இவர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா, அப்போ இந்த டம்பமுக்கு என்ன அர்த்தம், ஒன்று ஆடம்பரம்னு அர்த்தம். ஓகேவா, ஆடம்பரம். அப்படி இல்லைனா சவடால் சவடாயில், சவடால் வேணா சவடாலாக பேசுகிறான் அப்படின்ற அர்த்தம். ஓகேவா, அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது எக்கச்சக்கம். எக்கச்சக்கம்னா ஒழுங்கின்மைன்னு அர்த்தம். ஓகேவா, நாம் வந்து என்ன நினச்சிப்போம், எக்கச்சக்கம் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அவங்ககிட்ட பொருள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். ஓகேவா, ஆனால் அதுக்கு இந்த புக்கில் வந்து என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா ஒழுங்கின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எக்கச்சக்கம் அப்படின்னா நம்ம வந்து மிகுதியாக இருக்குது, அவங்ககிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். பட் ஆனால் இந்த புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒழுங்கின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா, இப்போ எக்கச்சக்கம் அப்படின்னா ஒழுங்கின்மை. அடுத்து பாருங்கள், ஏடாகூடம். ஏடாகூடம்னாலும் ஒழுங்கில்லாமை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். ஓகேவா, ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இப்போ எக்கச்சக்கம் அப்படின்னா இன்னொரு மீனிங் நம்ம என்ன பார்த்தோம், மிகுதியாகவும் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அவங்ககிட்ட பொருள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கான், அதிகமாக வச்சுருக்கான், இவன் நோட்ஸ் எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு அதிகமாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்லாம் நம்ம நிறையா வேர்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன குறிக்குது, எக்கச்சக்கம்னா நிறையா, ஏராளமாக, மிகுதி அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நிறையா மீனிங் வந்து தரும். பட் ஆனால் இங்கே வந்து ஒழுங்கின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, என்ன தான் ஆப்ஷனில் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஆத்தர் புக் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ எக்கச்சக்கம் அப்படிங்கும்போது ஒழுங்கின்மை அப்படின்றது நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது ஏடாகூடம். அவன் ஏடாகூடமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கான்பா, அவன்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான். அப்போ ஏடாகூடம் அப்படின்னா ஒழுங்கில்லாமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஏடாகூடம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒழுங்கில்லாமை அப்படின்னு அர்த்தம். ஏராளம். ஏராளம்னா மிகுதி. ஏராளம்னா உங்களுக்கு இதிலேயே தெரியுது. ஏராளம்னா அவங்ககிட்ட ஏராளமாக செல்வம் கிடக்குதுப்பா, அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, அவன்லாம் படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது, அவன் இருக்கிற செல்வத்தை வச்சு அவன் வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏராளம் அப்படின்னா மிகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லு. இந்த ஏராளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னது, தெலுங்கு சொல்லில் வந்துடும். ஓகேவா, ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னது, தெலுங்கு சொற்கள். நம்ம முன்னாடியே போர்ச்சுகீஸ் சொற்கள்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள் ஒய்யாரம். இந்த ஒய்யாரம் அப்படின்றது என்னது, தெலுங்கு சொற்கள். ஓகேவா, அப்போ ஒய்யாரம்னா குலுக்கு நடை. இப்போ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஒரு இடத்துல படுத்துருப்பான். அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க என்னன்னு, அவன் பாரு எவ்வளோ ஒய்யாரமாக படுத்துட்டு இருக்கான் பாரு, நீட்டி போட்டு படுத்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளை எதில் இருந்து வந்தது, தெலுங்கு லாங்குவேஜில் இருந்து தான் வந்தது. ஓகேவா, தெலுங்கு மொழியிலேருந்து வந்தது தான் அந்த ஒய்யாரம்லாம். அப்போ ஒய்யாரம்னா குலுக்கு நடைன்னு அர்த்தம். ஓகேவா, ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், அவன் பாரு ஒய்யாரமாக படுத்துட்டு இருக்கான் பாரு அப்படிமோ. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனிங்லாம் மாறும். அப்போ நம்ம வந்து கரெக்டான பொருள் தரக்கூடிய சொல் எதுனா ஒய்யாரம் அப்படின்னா குலுக்கு நடை. ஓகேவா, அப்போ ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், கச்சிதம். கச்சிதம்னா ஒழுங்குபடுத்துறது. ஓகேவா, கச்சிதம்னா ஒழுங்குபடுத்துறது. இப்போ அங்கேயும் இங்கேயும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து துணியெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருங்க. இப்போ துணியை துவைச்சி எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சுருங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கச்சிதமாக எடுத்து அடுக்கி வைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கச்சிதம்னா ஒழுங்குன்னு அர்த்தம். அதை ஒழுங்குமுறையான முறையில் அடுக்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. அப்போ கச்சிதம்னா என்ன அர்த்தம், ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் போட முடியும். அப்போ கச்சிதம் அப்படின்றது என்ன மொழிச்சொல்னு கேட்டாங்கன்னா தெலுங்கு மொழிச்சொல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ தெலுங்கு மொழிச்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் என்னது, ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் கலவரம். கலவரம்னா
கலவரம்னா அடிச்சுக்கிட்டு வெட்டு குத்துன்னு நினைக்கக்கூடாது, மனக்கலக்கம்னு அர்த்தம். இதுதான் ட்விஸ்ட் இந்த இடத்துல. நாம் எல்லாருமே என்ன நினச்சிருப்போம், கலவரமா சரி ரைட்டு, எவனா பகை போர் அடி புடி வெட்டுது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைப்போம். பட் ஆனால் கலவரம்னா என்னது, கலவரம்னா மனக்கலக்கம். ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரம்னு ஒன்று கொடுத்துருப்பான், ஆரவாரம் அப்படின்னு கொடுத்துருப்பான், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஓகேவா, அதெல்லாம் போட்டிங்கன்னா புகஞ்சு போயிடும். ஓகேவா, கலவரம் அப்படின்னாலே மனக்கலக்கம் அப்படின்றது நல்ல கான்செப்ட்டு. நான் தயவு செஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடமே பண்ணிடுங்க. ஓகேவா, நம்ம என்ன ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 60 வேர்டு 70 வேர்டு தான் இருக்கும், அதெல்லாம் மனப்பாடமே பண்ணிடுங்க. ஓகேவா, நீங்கள் 6th to 12th, அதுக்கப்புறம் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் 2003 எடிஷன் 6th to 10th, இது எல்லாத்தையும் எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறீங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க நல்லா. சரியா, அப்போ கச்சிதம்னா ஒழுங்கு, கலவரம் அப்படின்னா மனக்கலக்கம்னு அர்த்தம். அடுத்து கெட்டியாக அப்படின்னா உறுதியாக, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நல்லா கெட்டியமாக இருக்கிறது நம்ம சொல்லுவோம்ல, நல்லா கெட்டியமாக இருக்குது உறுதியாக இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன் பாருங்கள். அப்பட்டம் அப்படின்னா அப்பட்டமாக அவன் மேலே பழிய போடாதீங்கப்பா, அவன் வந்து எதுலையுமே கலந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கலப்பில்லாதது. ஆஸ்தினா சொத்து, அப்படி இல்லைனா செல்வம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா டம்பம். பாருங்கள், ஆர்ப்பாட்டம் அப்படின்னா என்னது, டம்பம்னா என்ன பார்த்தோம், டம்பம்னா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஆடம்பரம்னு பார்த்தோம், சவடால் அப்படின்ட்டு பார்த்தோம். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா டான்றது மொழிக்கு முதல்ல வராது. அடுத்து பாருங்கள், எக்கச்சக்கம் அப்படின்னா ஒழுங்கின்மை. நாம் வந்து ஏராளமாக மிகுதி அப்படின்லாம் போட்டக்கூடாது. அப்போ எக்கச்சக்கம் அப்படின்னா ஒழுங்கின்மை. ஏடாகூடம்னா அவன் ஏடாகூடமாக ஒழுக்கமே இல்லாத பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒழுங்கில்லாமை. ஏடாகூடம்னா ஒழுங்கில்லாமை. ஏராளம், ஏராளம்னா மிகுதின்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். அடுத்து ஒய்யாரம்னா அவன் குழுக்கள் நடையாக இருக்கிறான், குழுக்கு நடை போட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா, ஒய்யாரம்னா குழுக்கு நடை. அடுத்து கச்சிதம், கச்சிதம்னா ஒழுங்கு, கரெக்டாக இருக்கிறது. கலவரம், கலவரம்னா மனக்கலக்கம். மனக்கலக்கம் தான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. அடுத்தது கெட்டியாக, கெட்டியாக அப்படின்னா உறுதியாகன்னு அர்த்தம். ஓகேவா, கெட்டியாகனா என்ன அர்த்தம், உறுதியாக அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், கெளிப்பு. கெளிப்பு அப்படின்னா வெற்றி. ஓகேவா, நாம் வந்து என்ன படிச்சிருப்போம், வீரம்னா வெற்றி, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய, வெற்றம் அப்படின்னா வெற்றின்னு படிச்சிருப்போம். ஓகேவா, இட் ட்ரா இம், வெற்றம்னாலும் இந்த வெற்றி தான் வரும். இதெல்லாம் வந்து சொல்லும் பொருளும் வந்துடும். சரியா, ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கெளிப்பு அப்படின்னாலும் வெற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ட்விஸ்டடான ஏரியா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கேப்பை. கேப்பைனா கேப்பங்களி நம்ம படிச்சிருப்போம்ல, அது எதுலேருந்து செய்கிறாங்க, கேழ்வரகுலேருந்து தானே செய்கிறாங்க. அப்போ கேப்பங்களினா என்ன, அது கேழ்வரகு அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, நம்ம ஈஸியாக அதை எடுத்துடலாம். கேப்பை அப்படின்னா கேழ்வரகு. அடுத்து பாருங்கள், சந்தடி. சந்தடி சாக்கில் சிந்து பாடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அப்போ என்ன அது, இறைச்சல். அதான் பாட்டு பாடுறது. ஓகேவா, சந்தடி கேப்பில் சிந்து பாடாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இறைச்சல், சவுண்டு போட்டு பாட்டு பாடுறது. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. ஓகேவா, அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் சந்தடி அப்படின்னா இறைச்சல் அப்படின்றத நமக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்தது சரக்கு அப்படின்னா வாணிக பொருட்கள். சரக்குமே பாருங்கள் தெலுங்கு சொல்ல தான் இருக்குது. ஓகேவா, சரக்கு அப்படின்றது என்னது, தெலுங்கு மொழி சொல்ல தான் இருக்குது. தெலுங்கு மொழி சொல்ல தான் இருக்குது. அப்போ சரக்கு அப்படின்னா என்னது, வாணிபத்துக்கு பொருள்லாம் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து என்னது, சரக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம நார்மலாக வந்து சரக்கா இப்போலாம் வேறு எதுக்கோ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பாட்டில் சரக்கு கொடு, 2 பாட்டில் பீர் கொடு, 2 பாட்டில் வந்து கட்டிங்கை போடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வார்த்தைக்கு. ஆனால் அப்போ என்னவா இருந்திருக்கு, சரக்கு அப்படின்னா வாணிக பொருளாக மட்டும்தான் இருந்திருக்கு. சரியா, அப்போ இது நம்மளுக்கு நல்லா தெரியணும். அப்போ சரக்கு அப்படின்னா வாணிக பொருள்னு தெரியணும். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், கெளிப்புனா வெற்றி அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகேவா, கெளிப்புன்றது தெலுங்கு மொழி சொல், அதுக்குண்டான தமிழ் சொல் வெற்றி. கேப்பைனாலும் தெலுங்கு மொழி சொல் தான், அதுக்குண்டான தமிழ் சொல் வந்து கேழ்வரகு. சந்தடி கேப்பில் சிந்து பாடாத, அப்போ இறைச்சலை போடாத, அப்போ சந்தடின்றது இறைச்சல். அடுத்தது சரக்கு. சரக்குனா வாணிப பொருள் மட்டும்தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து சாகுபடி. சாகுபடி பண்ணுறது என்ன, அது பயிரிடுறது. ஓகேவா, சாகுபடினா பயிரிடுறது. இப்போ சாகுபடினா என்ன மொழி சொல்லு, தெலுங்கு மொழி சொல்லு. அப்போ பாருங்கள், நம்ம நிறையா வார்த்தை வந்து நிறையா லாங்குவேஜில் தான் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருப்போம். ஓகேவா, அதுலேயுமே நம்ம நிறையா சொல்லியிருப்போம். இந்த மாதிரி வந்து வேறு லாங்குவேஜில் இருந்தால் நம்ம நிறையா வந்து எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வடமொழியில் இதுக்கு முன்னாடி நம்ம வடமொழி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். வடமொழியிலேருந்து தமிழ் சொல் வந்து எத்தனை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். ஓகேவா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 77 விதமான வட சொல் வந்து இருக்கும். ஓகேவா, அதுவும் இந்த புக்கு தான். என்ன புக்கு, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமன் சாரோட புக்கு தான். ஸோ அதை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். சரியா, அப்போ சாகுபடி அப்படின்னா பயிரிடுதல். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொகுசுனா நேர்த்தி. அவன் பாரு எவ்வளோ சொகுசாக உட்காந்துருக்கான் பாரு, அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா. அப்போ சொகுசு அப்படின்னா நேர்த்தின்னு அர்த்தம். நேராக ஸ்டெடியாக அவன் பாட்டுக்கு சொகுசாக உட்காந்துக்கிறது. ஓகேவா, அப்போ சொகுசுனா நேர்த்தி.
சரியா? அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சொச்சம். சொச்சம்னா மிச்சம். அந்த மீதி இருக்க சொச்சத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சார் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் டயலாக்லாம் சொல்லியிருப்பார். அப்போ சொச்சம்னா மிச்சம், மீதியாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ இது தெரியணும். இப்போ சாகுபடினா என்ன அர்த்தம்? பயிரிடுதல். சொகுசு அப்படின்னா நேர்த்தி. சொச்சம் அப்படின்னா மிச்சம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சொந்தம். சொந்தம்னா உரிமை கொண்டாடுறது. ஓகேவா? சொந்தம்னா உரிமை கொண்டாடுறது. அப்போ ஈஸியாக பாருங்கள், இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சொந்தம்னா என்னது? உரிமை கொண்டாடுறது. அப்போ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சோழி. சோழின்னா என்னது? வேலைன்னு அர்த்தம். அப்போ உன் சோழியை பார்த்துக்கிட்டு நீ போ, என் சோழியை பார்த்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ சோழின்ற அந்த இடத்துல என்ன அர்த்தம்? உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ, என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து வழக்கில், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாக்கள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வேர்டெலாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ சொச்சம் அப்படின்னா என்னது? மிச்சம். சொந்தம்னா உரிமை. ஓகேவா? சொந்தம்னா என்னது? சொந்தம்ன்றது எந்த வேர்டு? அவசரப்பட்டு வடமொழி போட்டக்கூடாது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தெலுங்கு வேர்டு. சரியா? அப்போ சொச்சம்னாலும் பார்த்திங்கன்னா தெலுங்கு வேர்டு. சோழினாலும் தெலுங்கு வேர்டு. சோழின்னா என்னது? வேலை, ஒர்க்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், தாராளம். முன்ன ஏராளம்னு பார்த்தோம். ஏராளம்னாலும் இந்த மிகுதி தான் பார்த்தோம். தாராளம்னாலும் என்னது? மிகுதி தான். சரியா? அப்போ இந்த லம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஏராளம்னால் என்னது? மிகுதி. தாராளம்னால் என்னது? மிகுதி. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது தாறுமாறு. தாறுமாறுனா ஒழுங்கின்மைன்னு அர்த்தம். ஓகேவா? தாறுமாறுனா இப்போ 2 பொருள், ஒரு 3 4 5 பொருள் இருக்குன்னா அதை ஒரே இடத்துல கரெக்டாக வச்சுட்டாங்க அப்படின்னா அது ஒழுக்கமாக இருக்குது, அது ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்குமுறை அப்படிம்பாங்க. ஆனால் தாறுமாறுனா அதுவே அங்கங்கே சிதறி கிடந்ததுன்னா ஒழுங்கு இல்லாமல் அது பாட்டுக்கு எங்கெங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா? அப்போ தாறுமாறு அப்படின்னா ஒழுங்கின்மை. அடுத்து துரை. துரை அப்படின்னா பெரியவனை சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பெரியசாக ஒரு ஆள். இப்போ இந்த துரைனா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அண்ணாதுரையை எடுத்துக்கலாம். ஓகேவா? சிஎன் அண்ணாதுரை. ஓகேவா? 1967 காலகட்டத்திலேருந்து 1969 பிப்ரவரி மாதம் வரைக்கும் யார் சிஎம்மாக இருந்திருப்பாங்க? நம்ம அறிஞர் அண்ணா தானே இருந்திருப்பார். அப்போ அந்த அறிஞர் அண்ணா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். துரைன்னு தான் லாஸ்ட்டாக முடியும். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ துரை அப்படின்றது பெரியோன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் ஒரு ஷார்ட்கட்காக தான் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தெம்பு. தெம்புனா ஊக்கம். இப்போ வயசானவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெம்பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். தெம்பாருங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க நல்லா சாப்பிட்டு தெம்பாருங்க அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஊக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீனிங்கே தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டு நல்லா தெம்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தெம்பு அப்படின்னு என்னது? ஊக்கம் தான் சரியான ஒரு வார்த்தை. அப்போ பாருங்கள், தெம்புனா ஊக்கம். தாறுமாறுனா என்ன பார்த்தோம்? ஒழுங்கின்மை. துறை அப்படின்னா பெரியோன். துறைனா என்னது? அண்ணாதுரை டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். அண்ணாதுரை பெரிய ஆளுப்பான்னு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். அப்போ பெரியோன். சரியா? அடுத்தது தெம்மாண்டி. தெம்மாண்டி அப்படின்னா பாருங்கள், அறிவற்றவன். ஓகேவா? தெம்மாண்டி அப்படின்னா அறிவற்றவன். இது முக்கியமானது. ஓகேவா? இது முக்கியமானது, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தெம்மாண்டி அப்படின்னா அறிவற்றவன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். அப்போ தெம்மாண்டினா அறிவற்றவன். தொந்தரவு. தொந்தரவுனா என்னது? தொல்லை தான். ஓகேவா? அவன் வந்து நம்ம பொண்ணுக்கும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், தொந்தரவாகவே இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப தொந்திரவு அப்படின்னா தொல்லைன்னு அர்த்தம். சரியா? தொந்தரவுனா என்ன அர்த்தம்? தொல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுவும் தெரியணும். தெம்மாண்டி அப்படின்னா அறிவற்றவன், அதுவும் நம்மளுக்கு தெரியணும். தெம்பு அப்படின்னா ஊக்கம். தெம்புனா நல்லா உறுதியாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சி தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா தயவு செஞ்சு தப்பாகி போயிடும். ஓகேவா? அதனால் தெம்பு அப்படின்னா ஊக்கம்ன்றதான் கரெக்டான மீனிங்கை பார்த்துட்டு போடுங்க. சரியா? அடுத்தது நிம்மதி. நிம்மதினா அவன் என்னப்பா, அவன் கவலையே இல்லாமல் நிம்மதியாக ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா? நிம்மதினா என்னது? அவனுக்கு என்ன, அவன் நிம்மதியாக ஜாலியாக இருக்கான், அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ நிம்மதினா என்னது? கவலையின்மை. சரியா? நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற வேர்ட்லேயே எல்லாமே வந்துடுது. சரியா? அப்போ அடுத்து பாருங்கள், பண்டிகை. பண்டிகைன்னு நாம் என்ன படிச்சிருப்போம்? திருவிழா, விழா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா? பண்டிகைனா திருவிழா, விழா அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருநாள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? ஆப்ஷனை பொறுத்து தான் ஆனால் நீங்கள் போடணும். அப்போ பண்டிகைனா ஃபஸ்ட்டு பெருநாள்ன்றதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருவிழா, விழா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ பாருங்கள், தொந்தரவு அப்படின்னா தொல்லை, நிம்மதி அப்படின்னா கவலையின்மை, பண்டிகை அப்படின்னா பெருநாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பந்தயம். பந்தயம்னா பணைய வைக்கிறது. ஓகேவா? பணையம் வைக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாயங்கரமோ இல்லை ஒரு சூதாட்டமோ ஏதோ ஒன்று விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த சூதாட்டம் விளாண்டுட்டு இருக்கப்போ நீங்கள் பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹50 ₹100 இல்லை ₹1000 ₹2000 இந்த மாதிரி காசை பணையம் வச்சு விளாட்றது, பந்தயம் கட்டி விளாட்றது. ஓகேவா? அப்போ பந்தயம் அப்படின்னா பணயம்னு அர்த்தம். அப்போ பந்தயம்ன்றது என்ன சொல்லு? தெலுங்கு மொழி சொல்லு.
ஓகேவா? என்ன சொல்லு? தெலுங்கு மொழி சொல்லு. அந்த தெலுங்கு மொழி சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் என்னது? பணயம் அப்படின்னு அர்த்தம். பண்டிகைன்னா என்ன பார்த்தோம்? பண்டிகைனா பெருநாள். அதுக்கப்புறம் தான் திருவிழா, விழா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ பண்டிகைனா முக்கியமாக என்னது? பெருநாள் அப்படின்றது தெரியணும். அடுத்து பாருங்கள், மச்சு. மச்சுனா மேல்தளம் அப்படிம்பாங்க. ஓகேவா? மச்சு அப்படின்னா மேல்தளம் அப்படிம்பாங்க. ஓகேவா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. மச்சு அப்படின்னா மேல்தளம், அதை நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது மடங்கு. மடங்குன்னா உங்களுக்கு தெரியும்பா, எவ்வளோ அளவு அப்படின்றது தான். ஓகேவா? மடங்குனா எவ்வளோ அளவு அப்படின்றது. அப்போ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அந்த இடத்துல. இப்போ மடங்கு அப்படின்னா அளவை குறிக்கிறதா இல்லை வந்து எண்ணிக்கையை குறிக்கிறதா அப்படின்றது ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்காது. ஓகேவா? ஏன்னா ஆப்ஷனில் எண்ணிக்கை அப்படின்னு வைப்பான். ஓகேவா? மடங்குக்கு எண்ணிக்கை அப்படின்னு வைப்பான். அடுத்து கீழே எத்தனை அப்படின்னு வைப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் அளவு அப்படின்னு வச்சிட்டானா நீங்கள் வந்து குழப்பக்கூடாது. அப்போ மடங்கு அப்படின்னா ஒரே கான்செப்ட். மடங்குனா அளவு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் நம்ம வந்து மட்டுன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? மட்டுனா அதுக்கு பொருள் என்ன? அது அளவுன்னு சொல்லிட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. ஓகேவா? அப்போ அதையும் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ மடங்குனா என்ன அர்த்தம்? அளவு, அளவு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், பண்டிகைனா பெருநாள், அதையும் பார்த்தாச்சு. பந்தயம் அப்படின்னா பணயம், அதையும் பார்த்தாச்சு. மச்சு அப்படின்னா மேல் தளம், மேலே இருக்கக்கூடிய தளம், அதுக்கு பேர் தான் மச்சு. அடுத்தது மடங்கு. மடங்கு அப்படின்னா அளவு, இதையும் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வாடகை. வாடகைனா தினக்கூலி இல்லைனா குடிக்கூலி அப்படிம்பாங்க. ஓகேவா? அதாவது தினக்கூலி இல்லைனா குடிக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குடிக்கூலின்றது தான் கரெக்டு. ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிறோம்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கூலி அப்படின்னு சொல்லணும். அப்போ வாடகைன்னு என்னது? ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க வீடு, சொந்த வீடு கிடையாது, வேறவங்க வீடு. அப்போ அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும். அப்போ வாடகை அப்படின்னா நம்ம குடியிருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வாடகை கொடுக்குறோம், கூலி கொடுக்குறோம், கூலி கொடுத்து குடியிருக்கிறோம், அதனால் குடிக்கூலி. ஓகேவா? அப்போ ரொம்ப ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? வாடகை அப்படின்னா குடிக்கூலி, நல்லா பார்த்துக்கணும். அடுத்து வாடிக்கை அப்படின்னா வழக்கம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? வாடிக்கைனா சரி, வாடிக்கையாளர்லாம் நிறைய பேர் வருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் ஆனால் அது கிடையாது. வாடிக்கைனா வழக்கம், ஒரு பழக்க வழக்கம்னு ஒன்று நம்ம சொல்லுவோம்ல, இங்கிலீஷில் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, பழக்க வழக்கம். அந்த மாதிரி தான் வாடிக்கை அப்படின்னா வழக்கம்னு அர்த்தம். அந்த வழக்கத்துக்கு மாறாக எதுவும் பண்ணக்கூடாது. அந்த வழக்கத்திலே அவங்க கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், வாடிக்கைனா வழக்கம், வாடகை அப்படின்னா தினக்கூலி. அடுத்து பாருங்கள், விக்ரயம். விக்ரயம் அப்படின்னா விற்பனை. ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியம். எல்லாமே பாருங்கள் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு அந்த இடத்துல குழம்பும். அப்போ விக்ரயம் அப்படின்னா விற்பனைன்றது நம்மளுக்கு தெரியணும். சரியா? விக்ரயம் அப்படின்னா விற்பனை அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், ரீதினா ஒழுங்கு. ஓகேவா? வாடிக்கைனா வழக்கம்னு பார்த்தாச்சு. விக்ரயம் அப்படின்னா விற்பனைன்றதையும் பார்த்தாச்சு. அப்போ தெலுங்கு சொற்களில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இது முக்கியமானது இருக்குது. ஓகேவா? அப்போ பாருங்கள், ரீதினா என்னது? ஒழுங்கு. ரீதினா என்னது? ஒழுங்கு. அடுத்தது வேடிக்கை. வேடிக்கைனா காட்சி, ஒரு இடத்துல ஒரு காட்சி படுத்துறது, அதுதான் வந்து வேடிக்கை அப்படிம்பாங்க. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வேடிக்கைனா காட்சி அப்படின்னு தெரியும். இதெல்லாம் நம்ம போடலாம். பட் ஆனால் வேடிக்கைன்றது எந்த மொழி சொல்னு கேட்டால் நம்ம மாட்டக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும்? தெலுங்கு மொழி சொல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ ரீதின்னு கேட்டுட்டாங்க. இந்த ரீதின்ற ஒரு பேர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு நூலை எழுதியிருப்பார். ஓகேவா? அறுப்பு, ரீதி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நூல் எழுதியிருப்பார். ஓகேவா? பூ மணி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பேர். அதாவது பூ மாணிக்க வாசகர் அப்படின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலில் எழுதியிருப்பார். ஓகேவா? அப்போ ரீதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரீதினா ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம். வேடிக்கைனா காட்சின்னு அர்த்தம். விக்ரயம் அப்படின்னா விற்பனை. ஓகேவா? விக்ரயம் அப்படின்னா விற்பனை. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள், எச்சரிக்கை. எச்சரிக்கைனா ஒன்றும் கிடையாது. எச்சரிக்கைனா முன்கூட்டியே வந்து சொல்லி வச்சிடணும். இப்போ வந்து எவனோ ஒருத்தன் திருடன் வர போகிறான்டா ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க. திருடன் வர்றதுக்கு எல்லா ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்க? சரி, இவன் ஆல்ரெடி திருடன் வர போகிறான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எச்சரிக்கையாக இருப்பாங்க. கையில் கம்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு அருவா வெட்டு கத்தி அது இதுன்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு முன்னாடி எல்லாம் சேஃப்டியாக இருந்துப்பாங்க. ஓகே, எல்லாம் ஒரு விழிப்பாக இருந்துப்பாங்க. அப்போ எச்சரிக்கைன்னா என்னது? முன்கூட்டியே சொல்லி வைத்தல், அப்படி இல்லைனா விழிப்பாக இருத்தல். அப்போ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? அப்போ எச்சரிக்கை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? முன்கூட்டி சொல்லி வைத்தல், அப்படி இல்லைனா விழிப்பாக இருத்தல். இதை ரெண்டு மீனிங்குமே வரும். சரியா? அப்போ ரீதினா என்ன பார்த்தோம்? ரீதினா ஒழுங்கு அப்படின்னு பார்த்தோம். விக்ரயம்னா விற்பனைன்னு பார்த்தோம். வேடிக்கைனா காட்சின்னு பார்த்தோம். அடுத்தது எச்சரிக்கை அப்படின்னா முன்கூட்டியே சொல்லி வைத்தல், அப்படி இல்லைனா விழிப்பாக இருத்தல். இப்போ இது ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து பாருங்கள், எழுந்தருக்கை என்னும். ஓகேவா? எழுந்தருக்கை அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லு தான் பிற்காலத்தில் என்னவா மறுவிருச்சுன்னா எச்சரிக்கைன்னு சொல்லி மறுவிருச்சான்.
ஓகேவா? இதை வந்து யார் சொல்கிறாங்க, அது வந்து நம்மளுக்கு முக்கியம். இதை வந்து யார் சொல்கிறாங்க, இந்த எழுந்தறிக்கைன்றது தான் வந்து எச்சரிக்கையாக மாறிப்போச்சு அப்படின்னு வந்து யார் சொல்கிறாங்க, பன்மொழி புலவர். இவர் வந்து திரு வெங்கடாராஜலு அப்படிம்பாங்க. ஓகேவா? வெங்கடாராஜலு ரெட்டியார் இவர் தான் வந்து இந்தமாரி சொல்கிறாராம். ஓகேவா? என்ன சொல்கிறாரு, எழுந்தறிக்கை அப்படின்ற ஒரு சொல்லு தான் பிற்காலத்தில் எச்சரிக்கைன்னு சொல்லி மறுவிருச்சு அப்படின்னு சொன்னது யாருன்னு நம்மளுக்கு கேட்டு வச்சிட்டாங்கன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை அதில் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்பான்னு எவனுக்குமே தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸாக போயிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வேங்கடராஜலு. ஓகேவா? வெங்கடராஜலு ரெட்டியார் இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு, எழுந்தறிக்கை அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லு தான் பிற்காலத்தில் மருவி எச்சரிக்கைன்னு மறுவிருச்சு அப்படின்னு இருக்காங்க. இன்றும் வந்து கோயில்களில் பார்த்தீங்கன்னா திருவீதி புறப்பாடு முடிந்ததும் சுவாமி எழுந்தருள எச்சரிக்கை பாடுவதுண்டு அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து முடியுது. சரியா? அப்போ இதில் பாருங்கள், இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், அதாவது போர்ச்சுகீசிய மொழி சொல் பார்த்துருக்கோம். பாருங்கள், போர்ச்சுகீசிய மொழி சொல் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குலேருந்து தமிழ் மொழி சொற்களை பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. சரியா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியிலேருந்து தமிழ் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? வடமொழி சொல்லிலேருந்து தமிழ் மொழி சொற்கள் அப்படின்றத பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்துருக்கோம், தெலுங்கு மொழி சொற்கள், அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய மொழி சொற்கள், இது ரெண்டுமே வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னட மொழி சொற்கள். ஓகேவா? அடுத்து வந்து என்னது, கன்னட மொழி சொற்களும் உருது மொழி சொற்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கன்னட மொழி சொற்கள் கம்மியாக தான்ப்பா இருக்கும். ஓகேவா? இவர் ஆகி பரந்தாமன் சாரோட புக்கில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உருது மொழி சொற்கள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கில் வந்து நான் வந்து பிடிஎஃபை கண்டிப்பாக வைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.